device தான். Okay. For hydrocarbon classification of hydrocarbon அப்படின்னா, so any two carbon atoms of a hydrocarbon may combine through a single bond, okay, or double bond or triple bondல இருக்கும். Okay, அதான் வந்து carbon and carbon, it may be combined with a single bond or double bond or triple bond. எது வேணா இருக்கலாம். Okay, so அதுதான் வந்து it's a hydrocarbon. So depending on the manner of attachment of carbon atoms, it can be classified into saturated. ஒன்னு வந்து saturated, and another one it's unsaturated, and third one aromatic. Okay, it's aromatic. So இப்போ இந்த ரெண்டுமே வந்து it is இது வந்து என்ன கிளாசிஃபிகேஷன், இது ரெண்டும் எதுல வரும்னா it's an aliphatic. Okay, aliphaticல saturated and unsaturated. So aromaticங்கிறது வந்து it's a different, அதுவும் வந்து ஹைட்ரோகார்பன் தான். ஓகே, ஸோ இப்போ saturated அப்படின்ற நீங்க பாத்தீங்க அப்படின்னா, saturatedனா we know that the carbon atoms are joined together by a single bond. அதாவது CC bond தான் இருக்கும். CC bond அதாவது single bond தான் இருக்கும். அதாவது only single bond. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா, ஸோ இப்போ இதுல வந்து எல்லாமே நம்ம ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஓகே, ஒவ்வொரு ஃபேமிலி, நம்ம இப்போ ஒரு ஃபேமிலின்னு எடுத்தோம்னா அதுல வந்து இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த சேச்சுரேட்டட்ல வந்து வர ரெண்டு மேஜர் ஃபேமிலி வந்து இட்ஸ் ஆல்கேன்ஸ். ஆல்கேன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி. ஆல்கேன்ஸுங்கிறது வந்து இட் இஸ் அ ஓப்பன் செயின். இது வந்து ஓப்பனா இருக்கும். அதாவது ஓப்பனா இருக்கும்னா டெர்மினல்ஸ் வந்து ஓப்பனா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஆல்கேன்ஸ். அனதர் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ சைக்ளோ ஆல்கேன்ஸ். ஓகே, ஸோ அனதர் ஒன் இட் இஸ் சைக்ளோ ஆல்கேன்ஸ். சைக்ளோ ஆல்கேன்ஸ்னா செயின் மாதிரி, அது க்ளோஸ்டா இருக்கும். இது வந்து க்ளோஸ்டு செயின். ஆல்கேன்ஸ் வந்து இட் இஸ் ஓப்பன் செயின். ஸோ இப்போ இது வந்து சேச்சுரேட்டட். இப்போ ஆல்கேன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாம்பிள் தெரியும், மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஆல்கேன்ஸ். இப்போ CH3 அப்படின்னு நம்ம எழுதணும்னா சிங்கிள் பாண்ட்ல இருக்கும். ஓகே, அதே மாதிரி நான் இப்போ சைக்ளோ ஆல்கேன்ஸ் அப்படின்னா, சைக்ளோ ஆல்கேன்ஸ் சப்போஸ் மினிமமா ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் சைக்ளோ ஆல்கேன்ஸ் வந்து என்னன்னா இட்ஸ் சைக்ளோ ப்ரோபேன். இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன் இருக்கும், இங்க ஒரு கார்பன் இருக்கும். இது வந்து பாண்ட் ஸ்ட்ரக்சர்ல நம்ம கொடுத்துருக்கோம், அதாவது லைன் ஸ்ட்ரக்சர்ல கொடுத்ததுனால இப்படி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் சைக்ளோ ஹெக்சேன், சைக்ளோ ப்ரோபேன். Okay, so this one it's a cyclopropane, but both are saturated, single bondல வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன். ஓகே, இப்போ another கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்த்தோம்னா unsaturated. இப்போ unsaturatedனா என்ன? கார்பன் பாண்ட்ஸ் joined together by a double bond. ஓகே, டபுள் பாண்ட்ல இருக்கும். டபுள் பாண்டா இருக்கலாம், இல்லைன்னா ட்ரிபிள் பாண்டா இருக்கும். மல்டிபிள் பாண்ட்னு சொல்லலாம். ஓகே, எய்தர் டபுள் பாண்ட் ஆர் இட்ஸ் அ ட்ரிபிள் பாண்ட். கார்பன் கார்பன் வந்து டபுள் பாண்டா இருக்கலாம், இல்லைன்னா ட்ரிபிள் பாண்டா இருக்கலாம். ஸோ இப்போ இதுல வந்து மேஜரா ரெண்டு ஃபேமிலி என்ன அப்படின்னா அல்கீன், ஆல்கீன். ஓகே, ஆல்கீன் வந்து ஏ மட்டும் டிஃபரன்ஸ் வந்து இங்க ஏ போடுவோம், நம்ம இங்க ஏ போடுவோம். ஓகே, ஸோ இப்போ ஆல்கீன் அப்படின்னா என்னன்னா ஹேவ் அட்லீஸ்ட் ஒன் டபுள் பாண்ட். ஓகே, ஏதாவது ஒரு டபுள் பாண்டாவது இருக்கணும், அதுதான் வந்து இட் இஸ் ஆல்கீன். இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2. ஸோ திஸ் இஸ் ஆல்கீன். ஓகே, இது ஒரு ஃபேமிலி. அனதர் ஃபேமிலி பார்த்தோம்னா ஆல்கைன்ஸ். அல்கைன்ஸ்ங்கிறது என்னன்னா இங்க வந்து கார்பன் which is carbon and carbon joined by carbon joined by triple bond. Okay, triple bond இதுலயும் அதே மாதிரி தான். So they should have at least one triple bond, okay, between carbon atoms. So இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா so it's CH triple bond CH. இது வந்து ஈத்தைன்னு சொல்லலாம், இல்ல அசிட்டிலின், காமன் நேம்னு சொன்னோம்னா அசிட்டிலின். ஸோ இப்போ இது ரெண்டு கிளாசிஃபிகேஷன்ஸ். இப்போ ரெண்டையும் சேர்த்து போத் அன்சாச்சுரேட்டட் அண்ட் சாச்சுரேட்டட்ல வந்து அலிஃபாட்டிக்ல வந்து இது ரெண்டுமே வந்து அலிஃபாட்டிக். ஓகே, திஸ் இஸ் த டூ கிளாசிஃபிகேஷன். இப்போ தேர்ட் கிளாசிஃபிகேஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ திஸ் இஸ் அரோமேட்டிக். அரோமேட்டிக்கும் வந்து அன்சாச்சுரேட்டட் தான், பட் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஸோ இப்போ இது வந்து என்னன்னா அல்டர்னேட்டா வந்து சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ தே ஷுட் ஹாவ் அல்டர்னேட் டபுள் பாண்ட் அண்ட் சிங்கிள் பாண்ட். டபுள் பாண்டும் இருக்கும், சிங்கிள் பாண்டும் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் ஆயிருக்கிறது வந்து 4n + 2. ஓகே, பை இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கணும்
அப்படி இருந்தாதான் வந்து so they will come under aromatic. So இப்போ எதுக்கு aromatic hydrocarbon கொடுத்துருக்காங்கன்னா so they have some aroma. Okay, smell இருக்கும், ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ்க்கு. இப்போ நீங்க நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா naphthalene balls, ஸோ இப்போ அதெல்லாம் வந்து aromatic தான். ஓகே, ஸோ இப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கு இல்லையா அந்த aromatic. ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து ஸோ காம்பவுண்ட்ஸ் which are having aroma is called as an aromatic hydrocarbon. ஸோ இப்போ இதுல வந்து சிங்கிள் பாண்ட் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கும். 4n plus 2 pi number of electrons வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பென்சீன். ஸோ இப்போ பென்சீன் நம்ம இப்படி போடுறோம் அப்படின்னா ஸோ ஒன்று டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆல்டர்னேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் பென்சீன். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற நாப்தலீன் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நாப்தலீன்னா இப்போ ரெண்டு பென்சீன் ரிங் வந்து கம்பைன்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் நாப்தலீன். ஓகே, ஸோ திஸ் இஸ் நாப்தலீன். இப்போ போத் ஆர் அரோமேட்டிக். ஸோ இப்போ இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். ஓகே, இப்போ இந்த லெசன்ல வந்து நம்ம எல்லாமே படிக்க போறோம். அல்கேன்ஸ் பத்தி படிப்போம். சைக்ளோ அல்கேன்ஸ் வந்து அதோட ப்ரிப்பரேஷன் அதெல்லாம் கிடையாது, பட் அல்கேன்ஸ் மேஜரா இருக்கும். சைக்ளோ அல்கேன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம், அவ்வளவுதான். அது தவிர வந்து அல்கீன்ஸ் அண்ட் அல்கைன்ஸ், அரோமேட்டிக், இது எல்லாத்துக்குமே வந்து அதோட ஜெனரல் ஃபார்முலா, அதோட ஸ்ட்ரக்சரு, IUPAC நேம், preparation, physical properties, chemical properties and uses, இது எல்லாத்துக்குமே வந்து எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகே, ஒன் பை ஒன் வில் சி. நான் இந்த லெசனை வந்து திருப்பி அப்படியே எடுக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் நான் ரிவைஸ் பண்ணலை, ஃபுல்லாகவே எடுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் அல்கேன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஹைட்ரோகார்பன்ல சேச்சுரேட்டட்ல வந்து சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து அல்கேன்ஸ். இப்போ அல்கேன்ஸ் நம்ம எடுத்தோம்னா ஸோ அதர் நேம் வந்து இதுக்கு வந்து பாரஃபின்ஸ் சொல்லுவோம். ஓகே, ஸோ இட் கேன் பி கால்ட் அஸ் பாரஃபின். ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் ஏன் பாரஃபின்ஸ் அப்படின்னா பாரஃபின்ஸ்னா ஆக்சுவலாக வந்து இட்ஸ் நாட் மச் ரியாக்டிவ், அதுதான் வந்து இட்ஸ் பாரஃபின்ஸ். ஏன்னா இது வந்து ரொம்ப கம்பேரிட்டிவ்லி அன்சாச்சுரேட்டடோட கம்பேர் பண்ணும்போது ஸோ இப்போ அல்கேன்ஸ் வந்து அதோட ரியாக்டிவிட்டி வந்து கம்மி தான். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆல்கேன் ஃபேமிலிக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா வந்து இட்ஸ் CN. ஓகே, H2N + 2, இதுதான் வந்து இட்ஸ் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ N, ஏதாவது Nக்கு நம்ம கொடுக்குற வேல்யூ வச்சு அதோட காம்பவுண்ட் நேம் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகே, சப்போஸ் இப்போ Nக்கு வந்து 1 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா CH4 எடுக்கும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் அல்கேன் ஃபேமிலி. ஓகே, செகண்ட் மெம்பர்னு பார்த்தோம்னா 2 கொடுத்தோம்னா 6 வரும். அதே மாதிரி 3 கொடுத்தோம்னா 8 வரும். ஸோ இப்போ நீங்க இந்த இது எல்லாமே ஒரே ஃபேமிலி, அதெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இப்போ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கும் இன்னொரு ஃபேமிலிக்கும் டிஃபரன்ஸ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் CH2 தான். டிஃபரன்ஸ் வந்து CH2 இருக்கும், இதுக்கும் டிஃபரன்ஸ் CH2. அதே மாதிரி செகண்ட் மெம்பருக்கும் தேர்ட் மெம்பருக்கும் டிஃபரன்ஸ் வந்து CH2 இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே CH2ல தான் இருக்கும். ஸோ இப்போ இதான் ஹோமோலாகஸ் சீரிஸ்னு நீங்க ப்ரீவியஸ் லெசன்ல படிச்சிருப்பீங்க. ஹோமோலாகஸ் சீரிஸ்னு அதுதான், ஒரே ஃபேமிலி கன்சிகூட்டிவ் மெம்பர்ஸ் வந்து இட் இஸ் டிஃபர் பை CH2. ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா அது ஹோமோலாகஸ் சீரிஸ். ஸோ இப்போ இது வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒரு ஃபேமிலிக்கும் இன்னொரு மெம்பர், ஒரு மெம்பருக்கும் இன்னொரு மெம்பருக்கும் டிஃபரன்ஸ் வந்து இட்ஸ் CH2 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் ஹோமோலாகஸ் சீரிஸ்னு நம்ம அதை சொல்லுவோம். இதுல வந்து இப்போ இந்த அல்கேன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த அல்கேன்ல இருந்து வாட் இஸ் அல்கேன்ல இருந்து நம்ம அல்கைல்ங்கிறத வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். வாட் இஸ் அல்கைல், வாட் இஸ் அல்கேன் அண்ட் வாட் இஸ் அல்கைல், இதுல வந்து கன்ஃபியூஷன் வரும் உங்களுக்கு. அல்கேன்னா இப்போ நம்ம பார்த்துட்டோம், நமக்கு தெரியுது. வாட் இஸ் அல்கைல்? இப்போ ஆல்கேன் அப்படின்னா இப்போ ஜென்ரலா வந்து நம்ம இதை எப்படி கொடுப்போம் அப்படின்னா இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ இதை எப்படி ஜென்ரலா கொடுப்போம்னா RH, இதுதான் வந்து ஆல்கேனுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இப்போ ஆல்கைல் அப்படின்னா என்னன்னா R மட்டும்தான், H இருக்காது. ஓகே, அதாவது ஒரு H வந்து அல்கேன் மைனஸ் 1H, அதுதான் வந்து இட்ஸ் அன் ஆல்கைல். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து இட் பிகம்ஸ் ஆல்கைல். ஓகேயா, அல்கேன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்னா அது அல்கேன். இப்போ நம்ம இப்போ மீத்தேன்ங்கிறது வந்து CH4, இதுல இருந்து ஒரு H நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இட்ஸ் CH3 இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு பேர் என்னன்னா மீத்தைல். ஸோ அல்கைல்ங்கிறது வந்து இட்ஸ் அ காமன் நேம். ஓகே, இட்ஸ் அ காமன் நேம். ஸோ திஸ் இஸ் ஜெனரல் ஃபார்முலா அண்ட் வாட் இஸ் அல்கேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ அல்கேனோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு.
ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்போ அல்கேன்கிறது வந்து ஒரு ஃபேமிலின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஃபேமிலிங்கிறதுனால ஸோ இப்போ கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து சேமா தான் இருக்கும். எந்த காம்பவுண்டா இருந்தாலும் அல்கேன்ல இருக்கிற எந்த காம்பவுண்டா இருந்தாலும் சேமா தான் கேரக்டர்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஓகே ஸோ பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மேபி டிஃப்ரெண்ட். ஏன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் கார்பன், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன், மாலிகுலர் மாஸ் இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால இட் மேபி பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். பட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். ஓகே ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து சேம் ஸ்ட்ரக்சர், அதாவது சேம் கான்ஃபிகரேஷன்ல வந்து இருக்கும். இப்போ அல்கேன்ஸ் நம்ம எடுத்தோம்னா சென்ட்ரல் இப்போ CH4 நம்ம எடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் ஆட்டம் வந்து இப்போ சென்டர்ல தான் இருக்கும். இப்போ கார்பன் வந்து இட்ஸ் சென்டர். இப்போ நான் 4 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ அந்த 4 ஹைட்ரஜனும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ஓகே ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இப்போ நம்ம மீத்தேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம மீத்தேன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மீத்தேன். இதுல கார்பன் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த கார்பன் வந்து இட் இஸ் sp3 hybridized carbon. ஸோ sp3 hybridized carbon நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுனாலே இது sp3 தான் இருக்கும். ஓகே டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா sp2 இருக்கும். ட்ரிபிள் பாண்டா இருந்துச்சுன்னா sp இருக்கும். ஸோ அப்போ அதை வச்சு நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இதுல எல்லாமே வந்து சிங்கிள் பாண்ட் தான். ஸோ அப்போ இந்த கார்பன் வந்து அண்டர்கோ sp3 hybridized. ஓகே இந்த sp3 hybridized வந்து ஸோ இப்போ எல்லாமே வந்து ஹைட்ரஜனோட வந்து அட்டாச் ஆகுது. ஸோ இப்போ இதுல அப்ப பார்த்தோம்னா ஸோ இப்போ இது நாலுமே வந்து சிக்மா பாண்டா இருக்கும். ஸோ இப்போ இதுல 4 சிக்மா பாண்ட். இப்ப கார்பனோட அட்டாச் ஆயிருக்கிற ஹைட்ரஜன் எல்லாமே சிக்மா பாண்ட். இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட். ஸோ இப்போ எல்லாமே வந்து சிக்மா பாண்ட் இருக்கும். சிக்மா பாண்டுங்கிறது we know that it is a single bond. Okay, sigma bonds are directed towards actually the corners of a regular tetrahedron. Okay, ஸோ இப்போ இதுல பாண்ட் ஆங்கிள் பார்த்தோம்னா CH இந்த அதாவது CHH. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ அந்த ஆங்கிள் வந்து okay so this angle வந்து tetrahedronக்கு வந்து we know that it is 109 degree 5 minutes இருக்கும். ஓகே ஸோ இப்போ இதுதான். ஸோ இப்போ இதுல பாண்ட் லென்த் பார்த்தோம்னா இந்த சிசி பாண்ட் இந்த ஆக்சுவலா ஹைட்ரோகார்பன்ல வந்து இந்த பாண்ட் லென்த் எல்லாம் நீங்க பைகாட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த பாண்ட் ஆங்கிள் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இப்போ சிசி பாண்டோட லென்த் என்ன அப்படின்னா இட் இஸ் 154 பிகோமீட்டரா இருக்கும். இப்போ இதுல வந்து ஒரே ஒரு கார்பன் தான். ஸோ அதனால வந்து இதுல வந்து இருக்காது சிசி பாண்ட் லென்த். சிஹெச் பாண்ட் லென்த் வந்து இட் இஸ் 112 பிகோமீட்டரா இருக்கும். ஓகே ஸோ இப்போ இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர். ஸோ மீத்தேன் நம்ம எடுத்துட்டோம்னா சென்ட்ரல் கார்பன் மோஸ்ட் எல்லாமே அல்கேன்ல உள்ள எல்லா மெம்பர்ஸ்க்குமே சென்ட்ரல் கார்பன் எல்லாமே sp3 ஹைப்ரிடைஸ்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி சிக்மா பாண்டா இருக்கும். ஆங்கிள் வந்து 109 டிகிரி 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல்கேன்ஸ். ஓகே இந்த ஸ்ட்ரக்சருக்கு அடுத்தது நம்ம வந்து இட்ஸ் IUPAC. ஸோ IUPAC நான் இப்போ டச் பண்ணலை ஏன்னா அது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ IUPACக்கு நான் தனியாக ஒரு லிங்க் அனுப்புகிறேன். ஸோ அது ஆல்ரெடி அனுப்பியிருக்கேன். நீங்கள் அதுலேயே கூட நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே திருப்பி அதில் ரூல்ஸ் எத்தனை ரூல்ஸ் இருக்குது, அது எப்படி எழுதணுங்கிறதுனா எல்லா ரூல்ஸுமே நம்ம அதில் கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் கோ த்ரூ தட். ஓகே ஸோ இப்போ அதுதான் வந்து இட் இஸ் IUPAC. IUPACக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஐசோமெரிசம். ஐசோமெரிசம் வந்து இந்த ஸோ இப்போ ஐசோமெரிசம். ஸோ இப்போ ஐசோமெரிசம்னா என்னன்னு தெரியணும். ஐசோமர்ஸ்னா என்ன? மாலிகுலர் ஃபார்முலா வந்து சேமா இருக்கும், பட் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இப்போ அதுதான் வந்து ஐசோமர்ஸ். இந்த ஃபினாமினனுக்கு பேர் தான் வந்து இட் இஸ் ஐசோமெரிசம். ஓகே ஸோ இப்போ ஐசோமெரிசம்னா ஃபர்ஸ்ட் 3 மெம்பர்ஸ் ஆஃப் ஆல்கேன் ஃபேமிலி, அதாவது ஃபார் மீத்தேன், ஈத்தேன் அண்ட் ப்ரோபேன் வந்து அதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஒரு மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நம்ம எழுத முடியும். But after that, but higher alkanes from starting from butane, butane வந்து நம்ம வந்து we can write more than one structure. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். இப்போ C4H10 வந்து பியூட்டேன். அதே மாதிரி C5H12 நம்ம பென்டேனுக்கு எழுதுவோம். இப்போ C4H12 வந்து இட்ஸ் அ பென்டேன். இப்போ நம்ம பென்டேன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து எத்தனை ஸ்ட்ரக்சர் எழுதலாம் அப்படின்னா இப்போ இந்த 5 கார்பன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 5 கார்பனை வந்து ஸோ நம்ம ஓப்பன் செயினா, அதாவது பிரான்ச் இல்லாம ஸ்ட்ரைட் செயினாவே நம்ம கொடுக்கலாம்.
ஓகே. ஸோ இப்போ எப்பயுமே கார்னர்ல வந்து அல்கேன்ஸ்ல வந்து கார்னருக்கு டெர்மினல்ஸ்ல வந்து எப்பயுமே CH3 தான் இருக்கும். மத்த எல்லா இடத்துலயுமே வந்து CH2 இருக்கும். ஓகே. இது வந்து N பென்டேன். அதாவது N பென்டேன்னா நார்மல் பென்டேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம எழுதலாம். அடுத்தது வந்து பியூட்டேன் வச்சு நம்ம எழுதலாம். ஒரு அடுத்து இது வந்து ஸ்ட்ரைட் செயினா ஒன்று தான். இப்போ பிரான்ச் செயினா வந்து நம்ம எத்தனை எழுதலாம்னு பார்க்கலாம். பிரான்ச் செயினா வந்து எத்தனை எழுதலாம் அப்படின்னா, ஸோ இங்க ஒரு கார்பன் கொடுக்கலாம். இப்படி ஒரு பிரான்ச் கொடுக்கலாம் இல்லையா? ஸோ இப்படி ஒரு பிரான்ச் கொடுக்கலாம். ஸோ இப்படி ஒரு பிரான்ச் கொடுத்தா இப்போ கார்னர்ல சென்டர் இப்போ இது மூணுத்துலயுமே வந்து நமக்கு CH3 வரும். இங்க CH2 இங்க CH வரும். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு என்ன நேமிங் கொடுப்போம்? இது 1 2 ஓகே 2 மீத்தைல் பியூட்டேன்னு கொடுக்கலாம். ஸோ இது வந்து 2 மீத்தைல் பியூட்டேன். இது வந்து செகண்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ தேர்ட் ஸ்ட்ரக்சர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ இப்படி கொடுக்கலாம். இப்போ இந்த 2 கார்பனும் ஸோ இப்படி கொடுக்கும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து தேர்ட் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இது வந்து என்னன்னா 2 டைமீத்தைல் புரோபேன். ஓகே. அது வந்து ஐயுபிஏசி நேம். காமன் நேம் இதுக்கு கொடுத்தாலும் இட்ஸ் அ ஃபெமிலியர் ஒன். இது வந்து இட்ஸ் அ நியோபென்டேன். ஸோ இப்போ காமன் நேம்னு கொடுத்தோம்னா இது வந்து இட் இஸ் அ நியோபென்டேன். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஐசோமர்ஸ் ஆஃப் பென்டேன். இப்போ ஐசோமர்னா C4 சாரி C5H12 அதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. ஆனா இதுக்கு நமக்கு வந்து மூணு ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்ல மூணுமே டிஃப்ரெண்ட் கெமிக்கல் காம்பவுண்ட். மூணுக்குமே டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் ஐசோமரிசம். அல்கேனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் பியூட்டேன் ஆன்வர்ட்ஸ் வி கேன் ரைட் ஐசோமரிசம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஐசோமரிசம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நீங்க பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். இப்போ வந்து எது பிரைமரி எது செகண்டரி. ஸோ இப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால நான் இது மறுபடியும் எடுக்கிறேன். ஸோ இப்போ வாட் இஸ் பிரைமரி? இப்போ பிரைமரி அப்படின்னா நம்ம இப்போ 1 டிகிரின்னு போடலாம் இல்லை பிரைமரின்னு இருக்கலாம். ஸோ இந்த என்ன பிரைமரின்னா இந்த கார்பன் டு விச் நோ அதர் கார்பன் ஆர் ஒன்லி ஒன் கார்பன் வந்து அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அந்த கார்பன் வந்து இட்ஸ் அ பிரைமரி கார்பன். ஓகே. அந்த ஹைட்ரஜன் விச் இஸ் அட்டாச்டு டு தட் பிரைமரி கார்பன் இஸ் கால்ட் பிரைமரி ஹைட்ரஜன். இப்போ பாருங்க இப்போ CH4. ஸோ இப்போ இந்த கார்பன் வந்து இட் இஸ் அ பிரைமரி. ஏன் இது பிரைமரி அப்படின்னா, ஸோ இப்போ இது கூட இந்த கார்பன் கூட நம்ம கார்பனுக்கு தான் நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த கார்பன் கூட வேற எந்த கார்பனுமே அட்டாச் ஆகல. ஸோ இது வந்து 0 கார்பனோட தான் அட்டாச் ஆயிருக்கு இந்த கார்பன். ஸோ இட் இஸ் பிரைமரி. பிரைமரினா இப்படியும் இருக்கலாம், இல்லைன்னா இப்படி கூட இருக்கலாம். இப்போ CH3 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த CH3 பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்னொரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த CH3 பொறுத்த வரைக்கும் இது வந்து இன்னொரு கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இப்போ இதுவும் பிரைமரி தான். அதாவது 1 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதுவும் பிரைமரி தான். ஓகே. ஸோ இப்போ செகண்டரினா என்ன? இது வந்து பிரைமரி. இப்போ செகண்டரினா என்ன? செகண்டரினா 2 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கும். கார்பன் வந்து 2 கார்பனோட அட்டாச் ஆயிருச்சு அப்படின்னா தட் இஸ் செகண்டரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கேன். இப்போ CH3 CH2 CH3. ஸோ இப்படி ஒரு கார்பன் இது வந்து ப்ரோபேன். இப்போ இந்த கார்பன் எடுத்தோம்னா ஸோ இப்போ இந்த கார்பன் வந்து ஒரே ஒரு கார்பனோட தான் அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? ஸோ திஸ் இஸ் பிரைமரி. பட் இந்த கார்பனை எடுத்தோம் அப்படின்னா ஸோ விச் இஸ் அட்டாச்டு டு 2 கார்பன்ஸ். இந்த பக்கம் ஒரு கார்பன் அந்த ஒரு கார்பன் இல்லையா? ஸோ திஸ் இஸ் செகண்டரி அண்ட் இது வந்து இட் இஸ் அ பிரைமரி. ஓகே. செகண்டரினா கார்பன் விச் இஸ் அட்டாச்டு டு 2 other கார்பன். அதுதான் வந்து இட்ஸ் அ செகண்டரி. இப்போ டெர்ஷரி அப்படின்னா அதே மாதிரி 3 கார்பனோட அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த இதை வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ இப்படி ஒரு காம்பவுண்ட் எடுப்போம்னு வச்சுக்கேன். ஸோ இப்போ இந்த கார்பன் வந்து இட் இஸ் அ டெர்ஷரி. ஏன்னா இது வந்து 3 other கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அப்படி இல்லாம 4 கார்பன் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நியோபென்டைன்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து இட்ஸ் அ குவாட்டர்னரி. ஓகேயா? ஸோ இப்போ இதுதான் டைப்ஸ் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். நம்ம வந்து பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியாங்கிறது வந்து நம்ம இப்படிதான் பார்க்கணும். ஓகே. ஓகே. இப்போ இது வந்து அல்கேனுக்கு வந்து நம்ம ஐசோமெரிசம் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் கார்பன் பார்த்தோம். ஐயுபிஏசி நம்ம பார்க்கல. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். கிளாசிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதே ஆல்கேனுக்கு ப்ரிப்பரேஷன். ஹவு ஆல்கேன்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட். ஸோ இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் உங்களுக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஈஸி மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். சம்டைம்ஸ் வந்து சம் பீப்புள் வில் ஃபைண்ட் டிஃபிகல்ட் டு ரிமெம்பர் சம் ஆஃப் த equations. அவங்களுக்கு என்னோட சஜஷன் என்னன்னா
ஒரு சின்ன பேப்பர்ல நீங்க அந்த ரியாக்ஷன் எழுதி நீங்க உங்க கண்ணுல அடிக்கடி படுற மாதிரி அந்த ரியாக்ஷன் வந்து நீங்க ஸ்டிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அது நீங்க பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து அது நீங்க ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்ப அத எடுத்துட்டு யூ கேன் புட் அனதர் ஈக்குவேஷன். ஸோ அப்ப அந்த மாதிரி வந்து நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த லெசன பொறுத்தவரைக்கும் ஹைட்ரோகார்பன் பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட ஈக்குவேஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ இப்போ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் நம்ம பார்த்தோம்னா இட் கேன் பி அதாவது ஆல்கேன் கேன் பி ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். அதுல 4 மெத்தட்ஸ் வந்து நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரம் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன். அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ல இருந்து எப்படி வந்து சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். அதுதான் ஆல்கேன்னா சாச்சுரேட்டட் தானே. இது வந்து எப்படி வந்து அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா பை அடிஷன் ரியாக்ஷன். இந்த ப்ரீவியஸ் லெசன்லயே நீங்க டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ல படிச்சிருப்பீங்க. சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க. அடிஷன் ரியாக்ஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ங்கிறது வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் சிங்கிள் பாண்ட் காம்பவுண்ட். அடிஷன் ரியாக்ஷன்ங்கிறது இட்ஸ் ஒன்லி ஃபார் அன்சாச்சுரேட்டட். அதுதான் வந்து ரியாக்ட் பண்ணும். அன்சாச்சுரேட்டட் தான் வந்து இட் அண்டர்கோ அடிஷன் ரியாக்ஷன். ஸோ இப்போ நம்ம வந்து அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன்ல இருந்து எப்படி வந்து சாச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பனை ப்ரிப்பேர் பண்ண போறோம் பை அடிஷன் தான். ஓகே. பை அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். பை அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் நீங்க 10th படிச்ச ரியாக்ஷன் தான் ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே. ஹைட்ரோஜனேஷன் ரியாக்ஷன் ஆர் வனஸ்பதி ப்ரிப்பரேஷன், அடிஷன் ரியாக்ஷன். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து சேம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 சிம்பிள் காம்பவுண்ட் நான் எடுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஈத்தீன் இல்லையா? ஸோ இப்போ ஈத்தீன் இது வந்து ஈத்தீன். ஸோ when hydrogen is added with this, okay, in the presence of nickel, nickel or platinum or palladium as catalyst. இது மூணு தான் வந்து catalyst-ஆ இருக்கலாம். So it becomes ethane. Okay, so it become ethane. ஈத்தேன்ங்கிறது வந்து நமக்கு வந்து இங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா கொடுத்திருக்கோம். ஜெனரலாவும் வந்து இதேதான். ஓகேயா? So இப்போ addition of hydrogen with unsaturated hydrocarbon, it gives ethane. ஓகேயா? So இப்போ இது வந்து டபுள் பாண்ட். ட்ரிபிள் பாண்டுக்கும் இதேதான். ட்ரிபிள் பாண்ட்ல இருந்தும் நம்ம வந்து ட்ரிபிள் பாண்ட்ல இருந்து நம்ம எப்படி கிடைக்கும்னா 2 molecules of hydrogen வந்து நம்ம ஆட் பண்ணணும். First molecule of hydrogen add பண்ணும்போது this triple bond becomes double bond. Okay. அதுக்கப்புறம் வந்து இந்த டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்டா மாறும். இதுக்கு வந்து அதே சேம் கண்டிஷன் தான். So we'll get propane. 2 moleculesங்கிறதுனால so we'll get propane. Okay. So this is methods of preparation. இதுல என்ன நடக்கும்னா இதுல ஏன் வந்து உங்களுக்கு வந்து இப்ப இந்த நிக்கல், பிளாட்டினம், பலேடியம் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த நிக்கல், பிளாட்டினம், பலேடியம் இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு வந்து வரும். இப்போ நிக்கல், பிளாட்டினம், பலேடியம்ங்கிறது வந்து என்னன்னா இட்ஸ் டி பிளாக் எலிமெண்ட்ஸ். அந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி அந்த எல்லாமே மெட்டல்ஸ் தான். ஸோ இப்போ அந்த மெட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ சப்போஸ் ஒரு சின்ன சர்ஃபேஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த மெட்டல்ஸ்ல வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ நிறைய ஹோல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ அந்த ஹோல்ஸ்ல இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? இந்த ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் வந்து இட்ஸ் வெரி ஸ்மால் ஒன். நமக்கு தெரியும் ஆட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மால். அப்போ அந்த ஹைட்ரஜன் வந்து இந்த பிளேஸ் வந்து ஆக்கிபை பண்ற அளவுக்கு வந்து இதோட ஹோல்ஸும் வந்து கம்மியா தான் இருக்கும். நமக்கு பார்க்கறதுக்கு தெரியாது. நார்மலா நம்ம பார்க்கும்போது தெரியாது. பட் இட் ஹாஸ் ஹோல்ஸ். ஸோ இப்போ இதுல வந்து என்ன ஆகும்னா இதுல வந்து இந்த ஹைட்ரஜன்லாம் வந்து இதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஹைட்ரஜன் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் ஆக்குபை பண்ணிக்கும் போது ஸோ இப்போ இந்த ஈத்தேன் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த ஈத்தேன் வந்து ஸோ when it comes to this metal surface, இந்த ஹைட்ரஜன் வந்து என்ன ஆயிடும்னா ஜம்ப் பண்ணும். ஸோ ஜம்ப் பண்ணி it will attaches with this ethene. Okay, and it becomes ethane. ஓகேயா? ஸோ இப்போ அதனால தான் வந்து நம்ம வந்து இதுக்கு எதர் நிக்கல் ஆர் பலேடியம் ஆர் பிளாட்டினம் மூணையும் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த 3 மெட்டல்லையுமே இந்த ஹோல்ஸ் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இது ஹைட்ரஜன் நீங்க படிக்கும்போது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனை வந்து ஏன் வந்து இட்ஸ் கிளீனர் ஃபியூவல் தான். இட்ஸ் கிளீனர் ஃபியூவலா இருந்தாலும் அதை நம்ம மேக்ஸிமமா யூஸ் பண்ண முடியல. அதுக்கு ரீசன் வந்து அதை வந்து ஸ்டோர் பண்றது வந்து இட்ஸ் டிஃபிகல்ட்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஸ்டோர் பண்றது வந்து இப்படிதான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது ஸ்டோர் பண்றதுக்கு மெட்டல்ஸ்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லி மெட்டல்ஸ். ஸோ இப்போ அதனால தான் அந்த ஸ்டோரிங் வந்து இட் இஸ் நான் சொல்றது வந்து கேஸா இருக்கும்.
ஓகே. ஸோ இப்போ அந்த ஸ்டோரிங் வந்து இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஒன்னு, அதனால தான் படிப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் வந்து இந்த ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட். அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்லேருந்து சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் ப்ரிப்பரேஷன் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து இதுதான். ஓகே. அடிஷன் ரியாக்ஷன்ல தான். ஸோ இப்போ இதில் வந்து டிபெண்டிங் ஆன் த சப்ஸ்ட்ரேட்னா ரியாக்டன்ட். ஓகே. அந்த சப்ஸ்ட்ரேட்டை பொறுத்து டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து இட் வில் சேஞ்ச். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ செகண்ட் மெத்தட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் ஆல்கைல் ஹாலைட்ஸ். ஓகே. ஸோ இப்போ ஆல்கைல்னா என்ன என்ன குரூப்புங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி இப்போ ஹாலைடுனாலும் நமக்கு தெரியும். ஹாலஜன்ஸ்னா எக்ஸ், ஹாலைடுனா எக்ஸ். ஸோ இப்போ ஆல்கைல் ஹாலைட்னா இப்போ ஆர்எக்ஸ். இது வந்து ஜென்ரல். ஸோ இப்போ ஆல்கைல் ஹாலைட்லேருந்து எப்படி வந்து ஹைட்ரோகார்பன் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்னா, ஸோ இப்போ இந்த ஹெட்டிங்க்கு கீழே வந்து 3 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா ரிடக்ஷன். இப்போ ரிடக்ஷன் இது வந்து இந்த ஆல்கைல் ஹாலைடு வந்து with the help of for all the alkyl halide except fluoride. ஓகே. ஸோ இப்போ ஃப்ளூரைட் காம்பவுண்ட் மட்டும் ரொம்பவே யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஃப்ளூரைட் வந்து இட்ஸ் என்ன சொல்றது, இட்ஸ் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ்ங்கிறதுனால ஸோ இப்போ அது வந்து ரொம்ப ஆர்எஃப்ங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். ஓகே. இப்போ இந்த ஆர்எஃப் தவிர மற்ற எல்லா ஹாலைட்ஸும் when it treated with zinc and dilute HCl it gets reduced. ஓகே. இப்போ இப்போ CH3Cl வச்சுக்கீங்க. CH3Cl அதாவது ஆல்கைல் ஹாலைடு. இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இது வந்து இட்ஸ் குளோரோமீத்தேன். IUPAC வந்து குளோரோமீத்தேன். காமன் நேம்னு சொன்னோம்னா மீத்தைல் குளோரைடுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ when it is treated with hydrogen in the presence of zinc and HCl. இப்போ H பிளஸ் நிறைய ரியாக்ஷன்ல போட்டிருப்பாங்க. இந்த H பிளஸ்னா ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஆசிட்னு தான் அர்த்தம். ஓகே. ஆசிட் தான் அர்த்தம் H பிளஸ்ங்கிறது. ஆசிட் நீங்க HCl போடலாம், H பிளஸ்னாலும் போடலாம். ஓகே. ஸோ இட் பிகம்ஸ் ஆல்கேன். அப்போ இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மீத்தேன் கிடைக்கும் வித் HCl. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா இப்போ ஆல்கைல் இதுல இதுல வந்து ஆல்கைல் குளோரைட்ல இருந்து ஆன் ரெடியூசிங் ரிடக்ஷன் வித் ஹைட்ரஜன் இட் பிகம்ஸ் ஆல்கேன். ஓகே. ஸோ இப்போ இதுலயுமே வந்து ஒரு ஸ்பெஷலா என்ன அப்படின்னா இப்போ ஆல்கைல் அயோடைடு எடுப்போம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆல்கைல் அயோடைடு வந்து கேன் பி அதுக்கு வந்து இந்த ஜிங்க்கும் ஹெச்சிஎலும் நம்ம எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ரெட் பாஸ்பரஸ் தான் நம்ம எடுப்போம். ஸோ ஏன் அப்படின்னா ரெட் பாஸ்பரஸ் இஸ் யூஸ்டு டு ரிமூவ் அயோடின். அயோடின் ஃபார்ம் ஆயிரும் அதுல. இப்போ இங்க ஹெச்சிஎல் வர மாதிரி அங்க ஹெச்ஐன்னு வராது, அயோடின் தான் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ அந்த அயோடினை வந்து டு ரிமூவ் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். இல்லைன்னா ரியாக்ஷன் வந்து திருப்பி பேக்ல வந்துடும். அதுக்காக தான். ஓகே. இப்போ C2H5ஐன்னு வச்சுக்கோமே, இது வந்து அயோடைடு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து ஹெச்ஐ. ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் இது வந்து இட்ஸ் ரெட் பாஸ்பரஸ். ரெட் பாஸ்பரஸ் யூஸ் பண்ணும்போது இட்ஸ் C2H6 நமக்கு கிடைக்கும். ஓகே. C2H6 பிளஸ் அயோடின். ஓகே. ஸோ இப்போ இதை ரிமூவ் பண்ணல அப்படின்னா இதை ரிமூவ் ஆகிறதுக்காக இதை ரிமூவ் பண்றதுக்கு தான் இந்த ரெட் பாஸ்பரஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ ரிமூவ் பண்ணலைன்னா ரியாக்ஷன் வில் கோ பேக்வேர்டு. ஓகே. பேக்வேர்ட்னா நமக்கு டிசைரபிள் ப்ராடக்ட் வந்து எதுவோ அது கிடைக்காம போயிடும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல்கைல் ஹாலைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் ரிடக்ஷன். ஓகே. ரிடக்ஷன். செகண்ட் மெத்தட் வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன். இட்ஸ் அ வுட்ஸ் ரியாக்ஷன். இதை நீங்க போன லெசன்லயே படிச்சிருப்பீங்க வுட்ஸ் ரியாக்ஷன் என்னன்னு. வுட்ஸ் ரியாக்ஷன் வந்து when alkyl halides are treated with sodium metal in the presence of dry ether. அது வந்து நமக்கு வந்து ட்ரை ஈத்தர் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஃப்ரீ அது வந்து வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணிடும். இட்ஸ் ஃப்ரீ ஃப்ரம் மாய்ஸ்சர். ஓகே. ஸோ யூ வில் கெட் சாச்சுரேட்டட். இப்போ சாச்சுரேட்டட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இப்போ C2H5Br எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து 2 molecules எடுக்கணும். When it is treated with 2 molecules of sodium, the reaction will take place in the presence of dry ether. ஸோ இப்போ இதுல உங்களுக்கு என்ன இந்த கண்டிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரை ஈத்தர்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரை ஈத்தர். ஸோ வில் கெட் C2H, ரெண்டு C2H5 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து என்ன, இட்ஸ் அ பியூட்டேன். ஸோ இப்போ இந்த மெத்தட்ல இருந்து நம்ம வந்து ஹையர் ஆல்கேன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஹையர் ஆல்கேன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணா we have to go for this method.
ஓகே. ஸோ இப்போ இதே இது வந்து நம்ம 2 மாலிகுல்ஸ் வந்து சேம் மாலிகுலா யூஸ் பண்றோம். அதாவது சேம் மாலிகுலா யூஸ் பண்றோம் 2மே. பட் டிஃபரெண்ட் மாலிகுலும் நம்ம யூஸ் பண்ணலாம். டிஃபரெண்ட் மாலிகுல் யூஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து CH3Br ஒரு மாலிகுலும், C2H5Br ஒரு மாலிகுலும் நம்ம யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோமே. ஸோ இப்போ 2Na. ஸோ இந்த ரியாக்ஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் ட்ரை ஈத்தர் தான் நமக்கு யூஸ் பண்றோம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு என்னன்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். இந்த பர்சன் அதாவது ஒரே ப்ராடக்ட் கிடைக்காம மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா CH3 கிடைக்கும். அதாவது இதுவே 2 இது சேர்ந்துச்சுன்னா நமக்கு ஈத்தேன். அதே மாதிரி C2H5 சேர்ந்தது அப்படின்னா நமக்கு வந்து திருப்பி வந்து இட்ஸ் பியூட்டேன் கிடைக்கும். ஸோ இப்போ இதை தவிர 1 மாலிகுல் ஆஃப் C2H5யும் 1 மாலிகுல் ஆஃப் CH3யும் கம்பைன்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து ப்ரோபேன் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆல்கைல்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஏன் வந்து டிஃப்ரெண்ட் ஆல்கைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற கொஸ்டின் கிவ் ரீசன்ல வரும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்க இதுதான் ஏன்னா மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் தான் நமக்கு கிடைக்கும். சிங்கிள் ப்ராடக்டா வந்து நமக்கு கிடைக்காது. அதுதான் வந்து இட்ஸ் அ ரீசன். ஓகே, திஸ் இஸ் செகண்ட் மெத்தட். ஆல்கைல் ஹாலைட்ல இருந்து செகண்ட் மெத்தட். இப்போ தேர்ட் மெத்தட்னு பார்த்தோம்னா ஃப்ரம் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருந்து எப்படி வந்து சாச்சுரேட்டட் ஆல்கேன் ப்ரிப்பேர் பண்ணலாம்? இப்போ கிரிக்னார்ட் ரியேஜென்ட்னா நமக்கு தெரியும். ஸோ RMgI இதுதான் வந்து இட்ஸ் RMgX இதுதான் வந்து இட்ஸ் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஸோ இப்போ இது வந்து கிரிக்னார்ட் ரியேஜென்ட் இஸ் அதை வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து ஆல்கைல் ஹாலைட் வித் மெக்னீஷியம் கூட வந்து ட்ரீட் பண்ணும்போது ஸோ வில் கெட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட். இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் வந்து when it is treated with water or acid or alcohol or amines எது கூட வேணாலும் ரியாக்ட் பண்ணி ஸோ MgX மட்டும் வந்து ரிமூவ் ஆகி you will get alkane. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CH3 MgI இப்படி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. MgI when it is treated with C2H5OH alcohol so it becomes நமக்கு என்ன கிடைக்கும்னா it's a methane. Okay, so methane and C2H5OMg. Okay, so இது வந்து it is a saturated compound. Okay, so இப்போ இது வந்து it is second method from alkyl halide. Okay, இப்போ next method வந்து it's a third method. இப்போ third method என்ன? So third method yes, third method it is from carboxylic acids. From carboxylic acid. Carboxylic acid னா என்ன இருக்கும்? COOH group வந்து. Okay, from carboxylic acids. Carboxylic acid can be converted into alkanes. இதுலயுமே வந்து உங்களுக்கு வந்து two methods இருக்கும். இப்போ first method வந்து decarboxylation. Okay, decarboxylation என்ன? Decarboxylation. ஸோ இந்த நேம்ல இருந்தே உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டீகார்பாக்சிலேஷன்னா என்ன? ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இப்போ வந்து ஒரு ஆசிட்ல இருந்து ஒரு ஆர்கானிக் ஆசிட்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடை ரிமூவ் பண்ணா வில் கெட் ஆல்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் சால்ட், அதாவது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் கூட சால்ட் இருக்கும் இல்லையா? ஸோ சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் when it heated with soda lime. ஓகே, சோடா லைம்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ CH3COONA இது வந்து சோடியம் சால்ட் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து இட் இஸ் சோடியம் எத்தனோயேட் when it is treated with soda lime. ஓகே, சோடா லைம்னா என்ன அப்படின்னா NaOHும் CaO இப்போ இது ரெண்டுமே சேர்ந்துச்சு அப்படின்னா இதுதான் வந்து இட்ஸ் சோடா லைம். ஓகேயா, ஸோ தீஸ் டூ இது வந்து இட் இஸ் அ soda lime. So when in this soda heated with this soda lime, இப்போ என்ன ஆகணும், இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து it will be removed. Carbon dioxide will be removed, so you will get CH4 plus Na2CO3. So இதுதான் வந்து it is a decarboxylation method. So இந்த மெத்தட்லயே நம்ம வந்து alkanes வந்து prepare பண்ணலாம். Okay, so இது வந்து first method. இப்போ first method decarboxylation, removal of carbon dioxide from
salt of carboxylic acid. Okay, so இது வந்து first method under carboxylic acid. The second method வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நேமிங் ரியாக்ஷன்ல வரும். நேமிங் ரியாக்ஷன்ல நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம். உட்ஸ் ரியாக்ஷன்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுவும் வந்து நேமிங் ரியாக்ஷன் தான். அடுத்தது வந்து நேமிங் ரியாக்ஷன் வந்து இட்ஸ் கோல்ஸ் எலக்ட்ராலிட்டிக் மெத்தட். கோல்ஸ் மெத்தட், கோல்ஸ் எலக்ட்ராலிட்டிக் மெத்தட் or Coles method எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ இதில் என்னன்னா when solution of sodium or potassium salt of carboxylic acid, அதாவது இதே மாதிரி ஓகே, when it is subjected to electrolysis it gives an alkane having even number of carbon atoms. ஸோ இப்போ இங்கே வந்து அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ CH3COONA எடுத்துக்கலாம், அதாவது சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். when it undergoes இதோட சொல்யூஷனை தான் நம்ம எடுப்போம், எல்லாமே சொல்யூஷன் ஃபார்ம்ல தான் நடக்கும் இல்லையா. ஸோ when it undergoes electrolysis, when it undergo electrolysis, so we'll get ethane and carbon dioxide. Okay, இது நிறைய வரும், ஹைட்ரஜன் அண்ட் NaOH. ஸோ இப்போ இந்த இவ்வளோ ப்ராடக்ட் வரும். ஸோ இப்போ இதில் வந்து இப்போ எலக்ட்ராலிசிஸ்ங்கிறதுனால ஆனோட் ப்ராடக்ட் என்ன, கேத்தோட் ப்ராடக்ட் என்னங்கிறது வந்து நம்ம காமிக்கிறோம். இதில் வந்து ஆனோடில் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், கேத்தோடில் வந்து இட்ஸ் ஹைட்ரஜன் வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் மெத்தட். ஸோ இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. இப்போ மெக்கானிசம்னா என்ன அப்படின்னா அதுவும் நீங்க லாஸ்ட் ப்ரீவியஸ் லெசன்லயே படிச்சிருப்பீங்க. மெக்கானிசம்னா என்னன்னா, இப்ப நம்ம ப்ராடக்ட் எழுதிட்டோம் இல்லையா ஈஸியா, பட் உள்ள வந்து என்ன நடக்குது, எப்படி வந்து இந்த ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு நம்ம படிக்கிறது தான் வந்து இட்ஸ் மெக்கானிசம். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிசம் வந்து மெக்கானிசம் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க வந்து 2 மாலிகூல்ஸ் இல்லையா. ஸோ இப்போ இந்த 2 மாலிகூல்ஸ் ஆஃப் CH3COONA இருக்கு இல்லையா. ஸோ when it is இது வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா வாட்டர்ல மிக்ஸ் ஆன உடனே இது அயான்ஸா வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ தட் இஸ் அயனைசேஷன். அதுதான் வந்து இட் இஸ் அயனைசேஷன். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 2CH3COO மைனஸும் 2Na பிளஸும் கிடைக்கும். ஓகே, இது வந்து அயான்ஸா ஸ்ப்ளிட் ஆயிரும். இது வந்து ஸ்டெப் 1. ஓகே, ஸ்டெப் 2ல என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து அசிட்டேட் அயான் இல்லையா. ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் அன் அசிட்டேட் அயான். ஸோ இப்போ இந்த அசிட்டேட் அயான் என்ன ஆகும்னா it will lose electron. Okay, so for 2 molecules of CH3COO minus, இது வந்து 2 molecules எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ அதனால it will lose 2 electrons. Okay, and become free radical மாறிடும். 2 எலக்ட்ரானை வந்து லூஸ் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு தெரியும், இப்போ ஒரு இப்போ இந்த மைனஸ் நீங்க போட்டிருக்கோம் இல்லையா, இப்போ ஒரு 2 மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ இந்த 2 எலக்ட்ரானை வந்து அது லூஸ் பண்ணிடுச்சுன்னா அது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் ஆயிரும். ஃப்ரீ ரேடிக்கல்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ 2 ஃப்ரீ ரேடிக்கல்னா தெரியும்ல, CO. ஸோ இப்போ இது ஃப்ரீ ரேடிக்கல்னா நமக்கு வந்து இங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, ஸோ 1 எலக்ட்ரான் மட்டும் இருக்கும். ஸோ இது வந்து அசிட்டேட் ஃப்ரீ ரேடிக்கல். ஸோ இப்போ இந்த அசிட்டேட் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து இந்த இதை வந்து நம்ம இங்கே தான் போட முடியும். ஓகே, ஸோ அசிட்டேட் ஃப்ரீ ரேடிக்கல் ஆகும். ஸோ இப்போ அசிட்டேட் ஃப்ரீ ரேடிக்கல்ல அகெயின் என்ன ஆகும்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு வில் பி ரிமூவ்ட். ஸோ வில் கெட் CH3, 2 molecules of CH3 free radical and கார்பன் டை ஆக்சைடு வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல் வந்து சேரும்போது, 2 ஃப்ரீ ரேடிக்கல் சேரும்போது இட் வில் ஃபார்ம் 1 bond which is ethane. ஸோ இப்போ இதுதான் வந்து ஆனோட் ரியாக்ஷன். இந்த ஆனோடில் நடக்கிறது வந்து இதுதான். ஸோ இப்போ அதனால தான் ஆனோட் ப்ராடக்ட் நம்ம பார்த்தோம்னா ஆனோடில் வந்து ஈத்தேனும் கார்பன் டை ஆக்சைடும் வரும். ஓகே, இது வந்து ஸ்டெப் 2. அப்போ அடுத்து ஸ்டெப் 3 என்ன, ஸ்டெப் 3 என்ன ஆகும்னா, இது ஆக்சுவலாக இதுதான் ஸ்டெப் 3. ஸ்டெப் 2 வந்து இது வந்து இட் இஸ் அ ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல வந்து 2 ஃப்ரீ ரேடிக்கல்ஸும் வந்து கம்பைன்ட் அண்ட் ஃபார்ம் அ ஈத்தேன். அது வந்து ஸ்டெப் 3ஆ இருக்கலாம், இல்லை அதே ஸ்டெப் 2லயே நீங்க எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இது வந்து ஆனோட்ல நடக்குது. ஸோ அப்போ என்ன கேத்தோட்ல என்ன நடக்கும், இப்போ கேத்தோட்ல என்ன நடக்கும்னா, இப்போ வாட்டர் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வாட்டர் வந்து இது லூஸ் பண்ண எலக்ட்ரான்ஸை வந்து இது கெயின் பண்ணிக்கும். கெயின் பண்ணுச்சுன்னா இட் பிகம்ஸ் OH மைனஸ் அண்ட் H பிளஸ்ஸா தான் இருக்கணும். ஆனா இங்க ஒரு எலக்ட்ரான் வந்து அது கிடைக்குது இல்லையா, அதுக்கு எலக்ட்ரான் கிடைக்குது இல்லையா. ஸோ இது வந்து இட்ஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல்.
to free radical ஆகும். ஸோ இப்போ இந்த ரெண்டு free radical சேர்ந்துச்சு அப்படின்னா so it become hydrogen which is evolved at cathode. ஓகே. ஸோ இப்போ இதுதான் வந்து இட் இஸ் த மெக்கானிசம். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து டவுட் இருக்கலாம். ஸோ அப்போ இந்த NaOH என்னாச்சு? இந்த இதில் ரியாக்ஷன்ல நம்ம போடுறோம் இல்லையா NaOH அது எங்கேருந்து வந்தது அப்படின்னு. அது எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த Na பிளஸ் வந்து ரிமூவ் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ Na பிளஸ் ரிமூவ் ஆகும். அது வந்து இப்போ இந்த வாட்டர்ல இருக்கிற இந்த OH இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவா இருக்கிறதுனால இது கம்பைன்ட் ஆகி யூ வில் கெட் NaOH. ஓகேயா? ஸோ இப்போ இதுவும் கேத்தோட்ல தான் நடக்கும். ஸோ இப்போ இது வந்து கேத்தோட்ல, இது வந்து ஆனோட்ல. எலக்ட்ராலிசிஸ்ங்கிறதுனால நம்ம வந்து வாட் இஸ் த ப்ராடக்ட் அட் கேத்தோட் அண்ட் வாட் இஸ் த ப்ராடக்ட் அட் ஆனோடுங்கிறது வந்து ஸோ வி நீட் டு ஸ்பெசிஃபை. ஸோ இப்போ அதுக்காக தான் இந்த மெக்கானிசம் வந்து உங்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் மெத்தட் இன் ஃப்ரம் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, இதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட் டு ப்ரிப்பேர் alkanes. Okay, so இப்போ வந்து next method it's a final one from carbides. Carbides-ல இருந்து எப்படி வந்து prepare பண்ணலாம்? Carbides-ல இருந்து எப்படி வந்து alkane வந்து prepare பண்ணலாம்? கார்பைடுங்கிறது வந்து இப்போ கார்பைடு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி கிடைக்கும்னா மீத்தேன் வந்து இட்ஸ் ப்ரிப்பேர்ட் பை ட்ரீட்டிங் கார்பைட்ஸ். அதாவது இந்த மெத்தட் சேச்சுரேட்டட் ஹைட்ரோகார்பன் இட்ஸ் ப்ரிப்பேர்ட் பை ட்ரீட் carbide with water. Okay, so for example இப்போ Al4C3 இது வந்து it's an aluminium carbide. So aluminium carbide when it is treated with water, okay, so it becomes methane and aluminium hydroxide. Aluminium hydroxide. Okay, so இதுதான் வந்து 4 methods preparationல வந்து 4 method from unsaturated method, second வந்து from alkyl halide, third வந்து from carboxylic acid and fourth from carbides. Okay, so we'll see now what's the physical properties of alkanes. ஸோ இப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட் தான் பார்ப்போம். அது என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு. இப்போ ஸ்டேட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா அல்கேன்ஸ்லாம் வந்து நம்ம சிங்கிள் பாண்டுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ ஆக்சுவலாக அல்கேன்ஸ் பொசஸஸ் வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ். அதில் வந்து ஃபோர்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ இப்போ டியூ டு விச் த ஃபர்ஸ்ட் 4 மெம்பர்ஸ் அதாவது C1லேருந்து C4 வரைக்கும் கேஸ் தான். ஓகே, கேஸஸாக இருக்கும். அதே மாதிரி C5 to C17 வந்து இட் இஸ் லிக்விட்ஸாக இருக்கும். இப்போ மோர் தென் 17 இப்போ ஆல் அதர் வந்து பார்த்தோம்னா இது வந்து இட் இஸ் அ சாலிட். ஹையராக போக போக நமக்கு வந்து அது வந்து இட்ஸ் அ சாலிடாக தான் இருக்கும். அதாவது வேக்சி சாலிடாக வந்து இருக்கும். ஓகே, இதுதான் வந்து இட்ஸ் அ ஃபிசிக்கல் ஸ்டேட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் டைபோல் மொமெண்ட். அதோட டைபோல் மொமெண்ட் எப்படி இருக்கும்? அண்ட் what is dipole moment? Dipole momentனா ஈஸி தான். உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ குளோப்னு எடுத்தோம்னா இப்போ நார்த் போல் அண்ட் சவுத் போல் சொல்றோம் இல்லையா? ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எண்டு இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு காம்பவுண்ட் எடுத்தோம்னா 2 போல்ஸ் எக்ஸ்ட்ரீமா வந்து 2 போல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு வந்து அதுதான் வந்து இட் இஸ் அ டைபோல் மொமெண்ட். இப்போ டைபோல் மொமெண்ட் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் கோவலன்ட் பாண்ட் தான் இருக்கு இல்லையா? இந்த கோவலன்ட் பாண்ட்ஸ்னால அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து டைபோல் வந்து கிடைக்கும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ CF அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா கார்பனோட ஃப்ளூரினுக்கு வந்து ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ். இப்போ அதனால அது என்ன பண்ணும்னா எலக்ட்ரோநெகட்டிவாக இருக்கிறதுனால இது கார்பன்லேருந்து இட் புல்ஸ் த எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். ஓகே, அது வந்து எலக்ட்ரான் வந்து அது புல் பண்ணிடுறதுனால இட் பிகம்ஸ் பார்ஷியலி நெகட்டிவ் அண்ட் இது வந்து பார்ஷியலி பாசிட்டிவ் ஆகும். இதுதான் வந்து இட் இஸ் அ டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட்ங்கிறது வந்து இதுதான். இப்போ இதுல என்ன ஆகும்னா இப்போ கார்பன் இப்போ கார்பன் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சேம் எலக்ட்ரோநெகட்டிவ் தான் இல்லையா? ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் அப்படின்னாலும் இதுக்கு வந்து இட்ஸ் லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் வந்து சேம் தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதனால லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தினால இது வந்து என்ன ஆகும்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் நான் போலார். நான் போலார்னா என்ன? அது ஸ்பிளிட் ஆகாது. ஓகே, அது நான் போலார் அண்ட் ஜீரோ டைபோல் மொமெண்ட். அப்போ நான் போலார்னா என்ன? அதுக்கு டைபோல் மொமெண்டே இருக்காது, ஜீரோ டைபோல் மொமெண்ட் இருக்கு.
ஓகே. ஸோ டைபோல் மொமெண்ட்ங்கிறது வந்து இட்ஸ் ஜீரோவா தான் இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்து இட் இஸ் அ டைபோல் மொமெண்ட். இந்த ரீசன்னால தான் இப்போ வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. சால்ட் சொல்யூஷன் விச் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி பட் சுகர் சொல்யூஷன் வில் நாட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டின்னு படிச்சிருப்பீங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ சால்ட் வந்து வாட்டர்ல நீங்க மிக்ஸ் ஆனதுனே வந்து அது அயான்ஸா ஸ்ப்ளிட் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ டியூ டு த சேம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இந்த சுகர் வந்து என்ன ஆகும்? சுகர் வந்து வாட்டர்ல மிக்ஸ் ஆகும்போது அயான்ஸா ஸ்ப்ளிட் ஆகாது. ஓகேயா? ஸோ இப்போ அதனால தான் வந்து அது வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணாது. ஏன்னா absence of ions. அதனால வந்து அது கண்டக்ட் பண்ணாது. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் செகண்ட். இப்போ தேர்ட் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் அ solubility. Solubilityன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லைக் சால்வ்ஸ் லைக் டிசால்வ்ஸ் லைக்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ இது வந்து ஒரு நான் போலார். அப்போ நான் போலார்னா நான் போலார் சால்வெண்ட்ல தான் அது வந்து டிசால்வ் ஆகும். ஓகே. ஸோ பீயிங் அ நான் போலார் இட் இஸ் dissolve only in dissolve in non-polar solvent. வாட்டர்ல வந்து non-polar solvent, வாட்டர்ல வந்து insoluble இருக்கும். ஓகே. insoluble in water. அதுக்கு ரீசன் வந்து இட்ஸ் அ non-polar. insoluble in water. Okay, so this is all about its solubility. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் பாய்லிங் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த பாய்லிங் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிலேயே வந்து உங்களுக்கு பாய்லிங் பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். அதுக்கு என்ன அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஓப்பன் செயின் காம்பவுண்ட், ஸ்ட்ரைட் செயின் காம்பவுண்ட்னு அப்படி பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ இதே இது பிரான்ச் செயினாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஸோ இப்போ அது வந்து இப்படி இருக்கலாம். இப்படி இருக்கும். இது வந்து பிரான்ச். இது வந்து இட் இஸ் அ ஸ்ட்ரைட் செயின். இது வந்து இட்ஸ் அ பிரான்ச். ஸோ இப்போ பாய்லிங் பாயிண்ட் என்ன ஆகும்னா, பாய்லிங் பாயிண்ட் ஆக்சுவலா வந்து நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆக பாய்லிங் பாயிண்ட் வில் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகே. ஆனா சேம் மாலிகுல் இப்போ ஐசோமர்ஸ்னு எடுத்துப்போம். இப்போ பென்டேன் நம்ம பார்த்தோம் இல்லையா? C5H12 பார்த்தோம். பென்டேன் பார்த்தோம், நார்மல் பென்டேன் பார்த்தோம், அதே மாதிரி பிரான்ச் செயினும் பார்த்தோம். இப்போ அந்த இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ இதுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து லெஸ்ஸா இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கம்பேரிட்டிவா ஓப்பன் செயினை விட பிரான்ச் செயினுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் தான். வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸா இருக்கும். அதாவது வாண்டர்வால் ஃபோர்ஸஸ் இன்க்ரீஸ். ஓகே. ஸோ என்ன ஆகும்னா, இதுக்கு ரெண்டு ரீசன் வந்து இட்ஸ் வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ். இது வந்து கிவ் ரீசன் கொஸ்டின்ல தான் வரும் உங்களுக்கு. ஓகே. வீக் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஒன்று. செகண்ட் வந்து இட்ஸ் அ லெஸ் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா வந்து இட்ஸ் கம்பேரிட்டிவா வந்து ஓப்பன் செயின், அதாவது ஸ்ட்ரைட் செயினை விட இந்த பிரான்ச் செயினுக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து கம்மியா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ அந்த ரெண்டு ரீசன்னால பிரான்ச் காம்பவுண்டுக்கு வந்து ஹாவ் லெஸ் மெல்டிங் பாயிண்ட். ஓகே, சாரி, லெஸ் பாய்லிங் பாயிண்ட். இப்போ அதே மாதிரி இப்போ டென்சிட்டி நம்ம பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆக ஸோ டென்சிட்டி வந்து இட் இன்க்ரீசஸ். டென்சிட்டி இன்க்ரீசஸ் வித் number of carbon. Okay. Density increases with number of carbons. So இது எல்லாமே நம்ம பார்த்தது எல்லாமே it's a physical properties. Okay. So இதோட physical properties இப்படிதான். இப்போ next topic வந்து it's a chemical properties. இந்த chemical propertiesல தான் உங்களுக்கு வந்து நிறைய reaction, chemical propertiesலயும் preparationலயும் தான் உங்களுக்கு வந்து நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ஆல்கேன் வந்து இனர்ட், நான் ரியாக்டிவ், ரொம்ப ரியாக்ஷன் இருக்காது அப்படின்னு தான் பார்த்தோம். அதனால தான் அதுக்கு பாரஃபின்ஸ்ன்ற நேம்ங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போ ஆல்தோ எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆல்தோ ஆல்கேன்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் இனர்ட் டுவர்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ரியேஜென்ட், பட் தே ஷோ சம் ஆஃப் த ரியாக்ஷன் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். பட் இது ரியாக்ஷன் அன்ரியாக்டிவ் கிடையாது, லெஸ் ரியாக்டிவ். ஓகே. பட் அந்த கண்டிஷன்ஸ் வந்து விகரஸா இருக்கும்போது ஸோ இட்ஸ் இது வந்து இட் கிவ்ஸ் சம் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ். ஓகே. அது என்னென்ன ரியாக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்.
நான் ஏற்கனவே சொன்னேன் சிங்கிள் பாண்ட் காம்பவுண்டுக்கு எல்லாமே வந்து it will undergo substitution reaction. Okay, substitution reaction. Substitution reaction என்ன? நீங்க உங்களோட ஸ்கூல்ல, உங்களோட கிளாஸ்ல அதை வச்சு நீங்க சொல்லலாம். ஒரு டீச்சருக்கு பதிலா இன்னொரு டீச்சர் வந்து சப்ஸ்டிடியூஷன் பீரியட்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு ஆட்டம்க்கு பதிலா இன்னொரு ஆட்டம் வந்து உள்ள வந்துச்சு அப்படின்னா, ஸோ தட் இஸ் அ சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து என்ன ஆகும்னா, இந்த ஆல்கேன்ல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஓகே, ஆல்கேன்ல இருக்கிற அந்த ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா, இட் அண்டர்கோ சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, அந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல ஹைட்ரஜனுக்கு பதிலா ஹைட்ரஜனை வந்து ஹாலோஜன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து இட்ஸ் அ ஹாலோஜினேஷன். ஓகே, ஹாலோஜினேஷன் ரியாக்ஷன். ஸோ இப்போ அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனை வந்து இப்போ SO3H ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா இதுக்கு பேரு இட்ஸ் சல்ஃபோனேஷன். ஓகே, இதுக்கு பேர் வந்து இட் இஸ் சல்ஃபோனேஷன். ஹாலோஜன் ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னா இதுக்கு பேர் வந்து இட் இஸ் அ ஹாலோஜினேஷன். இதுக்கு பேர் ஹாலோஜினேஷன் ரியாக்ஷன். ஸோ இப்போ அதே மாதிரி இது சேம் ஹைட்ரஜனை ஒரு நைட்ரோ காம்பவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுச்சுன்னா இதுக்கு பேர் வந்து இட் இஸ் அ நைட்ரேஷன். ஓகே, இதுக்கு பேர் வந்து இட்ஸ் அ நைட்ரேஷன். இப்போ ஹாலோஜினேஷன் நம்ம மோஸ்ட்லி உங்களுக்கு 11th வந்து மோஸ்ட்லி ஹாலோஜினேஷன் தான் இருக்கும். ஹாலோஜினேஷன்ல வந்து என்ன கண்டிஷன்னா when it is treated with halogen and a high temperature. ஓகே, ஹை டெம்பரேச்சரா இருக்கணும். இல்லைன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட், அல்ட்ராவயலட் சன்லைட்ல இருக்கணும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகணும், ஒவ்வொரு ஹைட்ரஜனை ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கும். டிஃப்யூஸ்டு சன்லைட்னா இப்போ 4 ஸ்டெப்ல நடக்கும். 4 ஸ்டெப்ல 4 ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீத்தேன் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ மீத்தேன் வந்து when it is treated with the chlorine reaction in the presence of sunlight, இது வந்து it depicts the sunlight. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து CH3Cl கிடைக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு ஹெச்சும் இதுலேருந்து ஒரு ஹெச்சும் இதுலேருந்து ஒரு சிஎலும் ரிமூவ் ஆயிடும், HCl. ஓகே, ஸோ திஸ் இஸ் குளோரோமீத்தேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்னா, இப்போ இந்த குளோரோமீத்தேன் அகெயின் இட் வில் ட்ரீட்டட் வித் குளோரின். இப்போ வந்து இன்னொரு ஹைட்ரஜன் வந்து ரீப்ளேஸ் ஆகும். அப்போ CH2Cl2. ஓகே, இப்போ அடுத்தது வந்து இப்போ இது வந்து டைக்ளோரோ மீத்தேன். இப்போ இந்த டைக்ளோரோ மீத்தேன் வந்து அகெயின் இஃப் இட் இஸ் ட்ரீட்டட் வித் ஒரு குளோரின், ஸோ வில் கெட் ட்ரைக்ளோரோ மீத்தேன், CHCl3. ஓகே, CH பிளஸ் HCl வந்து எல்லாத்துலேயுமே கிடைக்கும். ஸோ இப்போ இந்த CHCl3 தான் நம்ம குளோரோஃபார்ம்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இந்த நெக்ஸ்ட் வந்து இந்த CHCl3 கூட மறுபடியும் ஒரு குளோரின் ரியாக்ட் பண்ணுச்சுன்னா யூ வில் கெட் கார்பன் டெட்ராக்ளோரைடு வித் HCl. ஓகே, ஸோ இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடந்துட்டு கடைசியில நம்ம பார்த்தோம்னா 4 ஹைட்ரஜனுமே இட் வில் பி ரீப்ளேஸ்டு பை குளோரின். ஓகே, இது குளோரினேஷன். ஹாலோஜினேஷன்ங்கிறது வந்து காமன் நேம். இங்கே குளோரினை யூஸ் பண்றதுனால இது குளோரினேஷன். புரோமினை யூஸ் பண்ணோம்னா புரோமினேஷன். ஓகே, ஸோ அப்படிதான் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இப்போ இது வந்து இட்ஸ் அ குளோரினேஷன். ஸோ இப்போ இந்த குளோரினேஷன்ல வந்து இதுக்கு வந்து ஃப்ளூரினேஷன் வந்து மோஸ்ட்லி இருக்காது. ஏன் அப்படின்னா ஃப்ளூரினேஷன் வந்து இது வயலண்ட் ப்ராசஸ். இது வந்து ரொம்ப விக்ரஸா நடக்கும். ஸோ இப்போ அதனால வந்து இது இட்ஸ் வயலண்ட் ப்ராசஸ். இது ரொம்ப விக்ரஸா இருக்கும். ஓகே, வயலண்ட் ப்ராசஸ். இப்போ குளோரினுக்கு வந்து நம்ம நார்மலா பார்க்குறோம். அதே மாதிரி புரோமினுக்கும் நார்மலா இருக்கும். இப்போ அயோடினேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல இப்போ அயோடினேஷன் நம்ம பார்த்தோம்னா, ஸோ இப்போ இது வந்து இட் வில் டேக்ஸ் பிளேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல தான் நடக்கும். இங்க இந்த சன்லைட் மட்டும் கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்பார்ட் ஃப்ரம் சன்லைட் இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்லயும் வந்து நடக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து இந்த அயோடின்ல இருந்து HI வருது இல்லையா, இப்ப இந்த HCl வர மாதிரி இதுக்கு HI வரும் இல்லையா, அந்த HI வந்து ரிமூவ் பண்ணல அப்படின்னா அது வந்து திருப்பி ரியாக்ஷன் வந்து பேக்வர்ட் போயிடும். ஓகே, ஸோ இல்லைன்னா அது ரிவர்சிபிள் ஆயிரும். ஸோ இப்போ அதனால தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுக்கு CH4 + I2ன்னு வைங்க. I2 அப்படின்னா ஸோ இப்போ இது வந்து ரிவர்சிபிள் ஆயிரும். எப்படின்னா CH3I + HIன்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த HI வந்து நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணணும். ஓகே, இதை ரிமூவ் பண்ணல அப்படின்னா ரியாக்ஷன் வில் கோ பேக். ஸோ அப்போ ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா HiO3.
ஓகே. ஆக்சிடைஸ் இது வந்து அயோடிக் ஆசிட். இது வந்து இட்ஸ் வெரி குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது வந்து என்ன ஆகும்னா அந்த HI வந்து இட் பிகம்ஸ் அயோடினா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து வில் நாட் கோ பேக். இது வந்து ரிவர்சிபிளா இருக்காது. ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஃப்ளூரினேஷன் வந்து வயலண்ட் ப்ராசஸா இருக்கும். அயோடினேஷன் வந்து டேக்கிங் பிளேஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் அபார்ட் ஃப்ரம் சன்லைட்டை தவிர நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இதுக்கு வந்து குளோரினோ புரோமினோ யூஸ் பண்ணா ஒன்லி சன்லைட் வந்து இட்ஸ் இனஃப். ஓகே. ஸோ இதுதான் வந்து இட்ஸ் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இதே இது சல்ஃபர் யூஸ் பண்ணோம்னா சல்ஃபோனேஷன், நைட்ரிக் யூஸ் பண்ணோம்னா நைட்ரோஜனேஷன், நைட்ரேஷன். ஓகேயா? ஸோ ஐ திங்க் நான் இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்றேன். பட் இந்த